நடத்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கண்களை திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆமென். ஆமென். கண்களை மூடி. இன்னும் பைபிள் திறந்துகிட்டு தான் இருக்கு. பைபிள் வாசித்து முடிச்சாச்சு. கண்ணை முடுங்க பார்ப்போம். அப்படி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாசித்து கேட்ட இந்த வசனம் ஆண்டவர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே நாட்களிலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, அநேக வார்த்தைகளை காட்டிலும் இது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நேரத்தை செலவழித்து வந்திருக்க எங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கக்கூடாது. இந்த நாளில் நீ சொல்ல வேண்டிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தர் தாமே அடிமையை மறைத்து வெளிப்பட கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தம் கேட்குதா? பின்னாடி அந்த பக்கம் கேட்குதா? இந்த பக்கம் கேட்குதா? இங்கே கேட்குதா? சத்தம் கேட்குதா? நான் சத்தம் கேட்குதா? சத்தம் கேட்குதாம்மா? அப்போ எனக்கு தலைப்பு என்ன? சத்தம் கேட்குதா? என்ன சொல்லுங்க. நீ தலைப்பு என்ன? சத்தம் கேட்குதா? ஆமென். என்ன கேட்குதா? ஆமா, சத்தம் கேட்குதா? கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் நாங்கள் போன மாநாடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. 3 நாள் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக நடத்தினார். நல்ல ஒரு ஜெபம், நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஸ்தாபனத்தின் மூத்த தலைவர்கள் நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. நல்ல ஜெபத்தில் நடத்தினாங்க. ஆவிக்குரிய போஷிப்பும் உண்டு, ஆகார போஷிப்பும் இருந்தது. எல்லாமே ஏசி, ஹால் ஏசி, சாப்பாடு ரூம் ஏசி. சோத்திரம். ஆமென். தங்குற ரூம் ஏசி, அது கிடைச்சது ஒரு ஓசி. எல்லா வச்சிலும் ஆமென். ஆமாம், எப்பயுமே ஒரு ஹாலில் தங்க வைப்போம். ஆனால் ஆட்கள் அதிகன்றதுனால ஒரு பாஸ்டர், நீ ஏன் கூட வந்துடு அப்படின்னு கூப்பிட்டாரு. 3 நாளும் ரூம் வாடகை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ணார், நீங்கள் கூட மட்டும் இருங்கன்னு சொல்லி அவர் கூட தங்க வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த 3 நாளும் இன்னும் விசேஷம். மூத்த ஊழியக்காரங்களோடு பேசும்பொழுது அநேக வியாக்கியானம் வெளிப்படும். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதுக்குத்தான் நேரத்தை எப்படி செலவிடுறது? ஏன் விசுவாச பிள்ளைகளோடு நேரம் செலவிட சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இவங்க ஒன்று பேச வேதத்தின்படி, வேற ஒன்றும் கிடையாது. இவங்க ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, இங்கே ஒரு வியாக்கியானம் வர, அங்கே ஒரு வியாக்கியானம் வர, அநேக உதாரணம் கிடைக்கும். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே இருக்கும் பொழுதே யோசித்து கொண்டு போன இந்த காரியங்களை கர்த்தர் அங்கே எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார். நல்ல ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லா பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணப்பட்டது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே சத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேக நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்க முடியல. ஆமென். தேவ சத்தத்தை கேட்க முடியாத வாழ்க்கையில, அதாவது தேவன் பேசுவதற்கு அவர் குறைவுள்ளவர் அல்ல, ஆனால் கேட்பதற்கோ நாம் குறைவுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனை அவர் பலியிட சொல்லுவதற்காக ஆண்டவர் கூப்பிடுறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே. அவன் சொல்றான், அடியேன் இருக்கிற ஆண்டவரே, நீ இங்க கொண்டு வந்து பிள்ளை என்ன பண்ணு, எனக்கு பலியிட சொல்லு. ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள் அநேகராலே தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. அதாவது ஆண்டவர் பேசுகிறத சத்தம் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா இதன்படி ஆண்டவர் அதிகமா பேசுவார். அதாவது
இந்த நாட்கள்ல வந்து தேவன் பிரத்யட்சமா பேசுறது ரொம்ப கம்மி. அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்ம கிட்ட எனக்கு கிடையாது. ஆனால் இதன் அடிப்படையிலே அவர் ஒவ்வொரு நாளும் பேச ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்க, அநேக தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தின்படியும் கேட்க முடியல, ஜெபத்தின்படியும் கேட்க முடியல. ஆமென், ஸ்தோத்திரம். இங்க வந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த சத்தம் கேட்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கேட்க முடியலன்னா, உலக சத்தம் காதுல ரொம்ப அதிகமா கேட்குது. ஆமென். ஆபிரகாம் பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பழகிட்டான். ஆண்டவர் சத்தத்தோட அவன் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரோட அவன் என்ன பண்றான், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமென். அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு. ஒரு சில நாட்களுக்கு வந்து பிள்ளையை கொடுத்தார். ஆனா கொஞ்ச நாள் போன அதே பிள்ளையை ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், நீ என்ன பண்ணு, உன் பிள்ளை எனக்கு என்ன பண்ணு. அதோட இது எப்படி சொல்றேன்னா, உன் குமாரனும் உன் ஏக சுதனும். ஆமென். ஒரே குமாரன் தான் இல்லையா, ஈசாக்கு ஒரே பிள்ளை தான். அப்ப அவரை பலியிடும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அப்ப அந்த சத்தத்தை அவன் காது கொடுக்கிறான். ஆண்டவர் பேசுகிற சத்தத்திற்கு அவன் காதுகள் திறந்தவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அநேக காரியத்தினாலே நாம் தேவ சத்தத்தை கேட்க முடியாம போயிடுது. தேவ சத்தம் கேட்கலன்னா ரொம்ப பிரச்சனை. ஆமென். அதாவது அதை நம்ம ரொம்ப இயல்பா எடுத்துட்டு நம்மளால போக முடியாது. என்ன, அதாவது ஒரு பிள்ளை போகும் பொழுது அப்பா சத்தத்தை அந்த பிள்ளை கேட்கலன்னா பிரச்சனை. ஒரு பிள்ளை முன்னாடி எப்பயுமே அப்பா சத்தம் பிள்ளைக்கு தெரியும் இல்லையா. அதாவது ஜென்ரலா குடும்பத்துல நான் கூட நம்ம தாய் தகப்பன் பிள்ளைங்க விளையாடும்போது அவங்க அப்பா டே என்ன போதும், எங்க அப்பா கூப்பிடுறாரியா, அது தெரியும், பிள்ளைக்கு தெரியும் அப்பா சத்தம் எது அம்மா சத்தம் எதுன்னு. ஆனா இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சத்தத்தை அனலைஸ் பண்ண முடியல. ஆமென். யார் நம்மோடு பேசுறா, எந்த சத்தம் நம்ம கேட்குதுன்னு தேவ பிள்ளைகளால புரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி 22ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம ஒரு காரியத்தை வாசிப்போம். நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் ஆண்டவர் ஆபிரகாம் பேசுறார், நீ அவனை கூட்டிட்டு எங்க போ, மோரியா தேசத்துக்கு போ. ஆமென். எங்க போனோம், ஆண்டவர் சொல்றார் நீ அங்கத்தான் போனோம். ஆமென். அங்கதான் ஸ்தோத்திரம் தாவீது பலிபீடம் கட்டினான். அல்லேலூயா. பலிகள் அங்கதான் செலுத்தப்பட்டது. ஆண்டவர் நீ மோரியா தேசத்துக்கு போ என்று ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமோட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் சொல்லுகிற இடத்துக்கு நம்ம போறோமா, அது எப்படி தெரியும், சத்தம் கேட்டதான் தெரியும் எங்க ஆண்டவரே போனோம். ஆமென். அப்ப இருந்த நாட்கள்ல ஊழியமா எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்னு கேட்டு முடிவு இருக்கிற நாட்கள் உண்டு. இன்னைக்கு அப்படி இல்லை, நம்ம ஒரு அனலைஸ் போடுறோம். அதாவது சீட்டு போடுற மாதிரி இப்படியா அப்படின்னு போட்டு எடுத்து நம்ம பாட்டு ஓடுறோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் தான் நீங்க நடக்குது. அவர் நம்ம சொல்லுகிற இடத்துக்கு போனாதான் அவர் சத்தம் கேட்கும். என்ன, அவன் எங்க போய் சொல்றாரு, நீ மோரியா தேசத்துக்கு போன்றார். அங்க இருக்கிற மலையில போய் ஈசாக பலியிடுன்றார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப அந்த சத்தத்தை கேட்டவன் கூட்டிட்டு போறான். அப்ப நாம் எந்த இடத்துக்கு போறோம், எங்க போய் நம்முடைய பலியை செலுத்துறோம் என்பது ஞானம் நமக்கு வேணும். நமக்கு ஒரு ஆலயம் இருக்குது, தேவ சமூகம் இருக்குது. இந்த இடத்தை விட்டு நம்ம வேற இடத்துக்கு போக கூடாது. இங்க வந்தா தான் உனக்கு தேவ சத்தம் கேட்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா இங்க இருந்துதான் உன்னுடைய நிலைமை ஆண்டு அறிந்து வைத்திருக்கிறார். இங்க இருந்துதான் தேவனோடு கூட பேச விரும்புவார். ஆமென், நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அடுத்த ஆலயத்துல தேவ சத்தம் கேட்கல நான் சொல்ல விரும்பல, ஆனா உனக்கு உண்டான காரியம் இங்க இருந்தா வெளிப்படும். ஏன்னா இந்த மந்தையில நீ என்ன பண்ற, இணைஞ்சிருக்கிற. அல்லேலூயா. இப்ப இதை கேட்டுட்டு போய் டிவில 4 பிரசங்கம் கேட்பீங்க, எல்லாத்தையும் எடுத்துப்பீங்களா? இப்படிதான் நிறைய விசுவாசம் இருக்குது. திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு பிரசங்கம் தான் கேட்டுட்டு இங்க வந்து நல்ல டிவில நல்லா பேசினாங்க, இங்க என்ன அப்படி பேசுறாருன்னு எடுத்துக்கிறது. இங்க இருந்து வெளிப்படுறதுதான் உன் சத்தம் கேட்கும். டிவில எல்லாம் எந்த பிரசங்கம் டிவி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் கிருபை பாராட்டுவா, ஆண்டவர் இரக்கமா இருப்பார். எத்தனை நாள் சத்தம் கேட்டாதானே. ஆமென். அப்போ எல்லா பிரசங்கத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேயக்கூடாது. ஆமென். நான் இப்போ கூட சொல்லுவேன், நம்ம சபையில ஆண்டவர் நல்லா பேசுகிற ஆட்களை கத்தர் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் நல்ல விதத்தை போதித்து கொடுக்குறாங்க. 3-4 பிரசங்கம் இந்த சபையில வெளிப்படுது வாரத்துக்கு. இந்த பிரசங்கம்லாம் உன்னை நடத்தாம டிவில இருக்கிற பிரசங்கம் நடத்திடுமா, நீ ஏமாந்து போயிடுவேன். நான் இப்பயும் சொல்லுவேன், நீ ஏமாந்துருவீங்க. ஏன்னா அங்க இருந்து உனக்கு வார்த்தை வெளிப்படவே படாது. நான் இப்பயும் சொல்லுவேன்,
கர்த்தர் இங்க இருந்து நான் மட்டும் இல்லை, யாரை கொண்டு வந்தாலும் அவர் மூலியமா தான் பேசி ஆகணும். வாட்ஸ்அப்ல, ஸ்டேட்டஸ்ல, போன்ல பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துங்க, தப்பு இல்லை. ஆனா அதுவும் வார்த்தையா நடைபெறாது. எங்கனா ஒரு இடத்துல வெளிப்படும், எப்பனா ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவார், எப்பவுமே பேச மாட்டார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், தேவ சமூகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல நல்ல ஒரு ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது, நம்ம சபையில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்படி எல்லா இடத்துலயும் ஜபங்கள் பரப்பிக்கிட்டே இருக்குது. அப்ப எங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு டிவியில பேசுனதுதான் அப்படின்னா அது வேற சத்தம். அதனால்தான் ஜனங்களால சத்தத்தை அனலைஸ் பண்ண முடியல. அவர் சொல்றா நீ இங்க போனோம் அப்படின்னு. ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்றான், அந்த சத்தத்தை கேட்டு போறான். அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு போறான். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்போ நாம் இருக்கிற ஆலயத்துலதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இதுதான் உண்மை. நீங்க நீங்க என்ன விதமா வியாக்கியானம் கொண்டதுல இதுதான் உண்மை. எல்லாம் வீட்டுல அவங்க கூட பேசணும். ஏன்னா வீடு அவ்வளவுலாம் பேசுவாரா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அங்க நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, பரிசுத்தம் இல்லை, அத்தனை காரியம் நம்ம குடும்பத்துல இருக்குது. அதனாலதான் எதுவாக தேவ சம்பவத்தை கூட எழுந்துரும். இங்க என்ன பண்ணலாம், நம்ம பாட்டு நிம்மதியா ஆண்டவரை ஜெபம் பண்ணலாம். இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்க கத்தலாம், அழலாம், எவ்வளவு வேணா ஆண்டவரோடு கூட போராடலாம். அதனாலதான் நம்ம சபையை யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த இடத்துல தெய்வ பிரசனம் எப்பவுமே இருக்கும். எப்ப நீங்க வந்தாலும் எந்த மனுஷனுக்காகவும் தெய்வ பிரசனம் போவாது. ஆமென். ஒரு பாவி உள்ள வரான், அவங்களுடைய ஆண்டவர் பேசுவார். ஆமென். மகன் பாஸ்டர் உதாரணம் சொன்னாரு, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஒரு வார்த்தை வருது, விபசாரனே, விபசாரியே, பேசிக்கல நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டு அவன் சார் எனக்கே அந்த வார்த்தை வந்தது. எல்லாம் முடிச்சு ஒரு விசுவாசம் சொன்னதான், பாஸ்டர் நீங்க எனக்கு தான் அந்த வார்த்தை சொன்னீங்க, நான் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட தாகத்தோடு வாஞ்சியோடு வந்தா தான் ஆண்டவருக்கு பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு ஆலயம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்த நாட்கள்ல, அதாவது கடைசி நாள் இருந்தாலும் கடமைக்கு ஆலயம் மாறிடுச்சு. இல்ல இல்ல, இங்க இருந்து தான் உன் வாழ்க்கையின் அஸ்திபாரம் உண்டாகும். இங்க இருந்து தான் உன் வாழ்க்கையின் துளிர் விடும். இங்க இருந்து தான் கசந்த மாறா மதுரமா மாறும். எங்க இருந்து தான் ஆரோன் கோல் துளிர்க்கும். இங்க இருந்தா எல்லாமே நடைபெறும். இந்த இடத்தை விட்டு நான் வீட்டுல ஜெபம் பண்றேன், டிவில ஜெபம் பண்றேன், அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, நீ இப்படியே ஏமாந்து போய்கிட்டு இருப்ப. கண்டிப்பா சொல்றேன், ஏமாந்துருவ நீ. இங்க இருந்து கழுதையை கொண்டு கூட ஆண்டவன் கூட பேசுவார். ஆமென். அவன் சொன்னான், செத்த நாய் நானு, அப்ப அவனை கொண்டு பேசுவார். இங்க இருந்தா அவனுக்கு வார்த்தை வரணும். அதுதான் போஷிப்பு. ஆமென். மித்தபடி எந்த இடத்துல வந்தாலும் போஷிப்பா இருக்காது. அது கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதாவது கொஞ்சம் குளுக்கோஸ் இருக்குன்னா குளுக்கோஸ் ஏத்துற எதுக்கு, கொஞ்சம் இதுவா இருக்குமே, அதுக்கு மட்டும்தான். அது கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அவ்வளவுதான். ஆனா உன் கூட நீ என்ன செய்யணும் என்பது ஆண்டவர் தெளிவா இங்க இருந்தா பேசுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றா, நீ மோரியா தேசத்துக்கு போ பிள்ளைய கூட்டிக்கிட்டு. ஆமென். ஒருவேளை அந்த இடத்துக்கு அவன் போகலன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. அவன் போல அப்படியே என்ன நடந்திருக்கும்? அவன் இந்த சத்தத்தை கேட்காம எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான், என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? என்ன ஆயிருக்கும்? ஏக் மாத் தோத்து கூடாதான். என்ன அப்படின்னா ஒரே வெட்டு தான் ஈசாக்கு காலி. ஏன்னா அவர் சொன்ன இடத்துலதான் ஆடு இருக்குது. உங்களுக்கு அவன் இஷ்டத்துக்கு போயிருந்தானா அவன் பிள்ளைய இழந்திருப்பான். எனக்கு இப்படித்தான் சத்தத்தை கேட்காம போய் எல்லாத்தையும் இழந்துருது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் கோசல் இடத்துக்கு போறது இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறது, நம்ம இஷ்டத்துக்கு பண்றது, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் மேல பழிய போட்டுறது இல்ல. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு, ஆமென், அவன் மோரியாவுக்கு போனதுனால தான் அங்க ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார். கத்திய தூக்கும் போது ஆண்டவர் எப்பா நிறுத்து, வேற இடம் போயிருந்தா ஆட்டுக்கு பதிலா ஈசாக்கு காலி. அல்லேலூயா. அதான் நடந்திருக்கும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துலதான் ஆண்டவரை பலிய வச்சிருந்தார். என் மகன் கீழ்படிறானா, என் சத்தத்துக்கு அங்க வரானான்னு ஆண்டவர் வெயிட் பண்றார். கடைசி வரைக்கும் எப்போ கத்திய மேல தூக்கி அவன் பிள்ளை மேல இறக்குற வரைக்கும் வெயிட் பண்றார். அவர் சொல்ற, ஆபிரகாமே உன் பிள்ளை மேல கையப்படாத. ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க தேவ சத்தத்துக்கு கீழ்படியாது. ஏன் தேவ சத்தம் கேட்கலன்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு ஆண்டவர் பேசுங்க பேசுங்கன்னா எப்படி பேசுவார்? கண்டிப்பா பேச மாட்டாருங்க. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் விரும்புகிற இடத்துக்கு நம்ம போகணும். அவர் அதான் ஆண்டவர் சொன்னார், விரும்புகிறபடினால இங்க என்ன பண்றேன், வாசம் செய்யறன்றார் ஆண்டவர். ஆமென். அப்ப அவர் வாசம் செய்கிற இடத்துல வந்தா தான் நீ இழந்து போனதை மீட்க வழி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இருக்கிறது இழந்துரும். அவன் மட்டும் அங்க போல ஈசாக்கு ஒரே புத்திரன் காலி ஆயிட்டு இருப்பான். ஆமென். அங்க போனதுனால தான் ஈசாக்கு தப்பிச்சான்.
அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் இழந்து போற காரியம் என்ன? இப்படி டிவில சொல்லிட்டாங்க, இவரு சொல்லிட்டாங்க, போன்ல சொல்லிட்டாங்க, எதனா ஒன்னா 10 பாஸ்டர் ஒண்ணு போன் அடிச்சுது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. என்ன கூத்து இது? கேட்டா அவங்க சொல்லிட்டாங்க, ஆண்டவர் அவர்கிட்ட சத்தத்தை பேசிட்டார். அது எப்படி பேசுவார்? இதெல்லாம் ஏமாத்துற காரியம். நீங்களே ஏமாந்து போயிடுவீங்க. ஆமென். உனக்குண்டான ஒரு மந்தை உண்டு, இங்கதான் உனக்கு மேய்ச்சலும் உண்டு. ஆமென். எல்லாத்தையும் சாப்பிடலாம், நிக்காது, எல்லாம் சாப்பிடலாம். ஆடு அவன் நசப்படும், ஆனா எல்லாம் ஜீரணப்படாது. மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல இதை மேய உண்ணும், எந்த இடத்துல இதை காய உண்ணும், எந்த இடத்துல தண்ணி காட்டணும், எந்த இடத்துல பட்டினியா போகணும்னு மேய்ப்பனுக்கு தான் தெரியும். எல்லாரும் தெரிஞ்சிருமா? போன் பண்ற பாஸ் என்ன சொல்லுவாரு? ஆசீர்வாதமா இருப்போமா, ஒன்னியாவது, இப்படிதான் சொல்லுவாரு. ஆமென். அவர் வேற ஒண்ணும் தெரியாது. வேற என்ன தெரியும் அவருக்கு? சொல்லுங்க. உன் நல்லது கிட்ட தெரியுமா? உன் பிள்ளை பண்ற சேட்டை தெரியுமா? இல்ல நீ பண்ற குசுமுத்தனம் தெரியுமா? இல்ல நீ எங்க குத்துறன்னு தெரியுமா, எங்க எடுக்கிறன்னு தெரியுமா? ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. அவர் சொல்றதெல்லாம் ஆசீர்வாதமா இருப்போமா, கவலைப்படாதமா, இதுதான் சொல்லுவார். ஆமென். அந்த அந்த வார்த்தை நம்மளுக்கு காதுல, அது என்ன பாட்டுமா? ஆரம்ப சொல்லு. செந்தமிழ் நாடு என்னும் போதேனிலே இன்ப தேன் வந்து பாயுது காதேனிலே. ஆமா, அநேகருக்கு அப்படிதான் தேன் வந்து பாயுது. இங்க தேன் வராது, வேற தான் வரும். தேல் கூட வரும், தேல் தான் வரும். தேனா வந்து என்ன ஆகுது? அப்படி வேத என்ன சொல், தேனை கூட எப்படி பண்ணுமா? நம்ம இஷ்டத்துக்கு அழிக்கிறது தேனை. தேனா வருது ஆண்டவர் வார்த்தை எப்படி வரும் பாரு. ஆமென். எல்லா நாளும் ஆண்டவர் வார்த்தை தேனா வந்துட்டா எதுக்கு அவர் இவ்வளவு விதத்தை எழுதி வச்சிருக்கிறார்? ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே. 7000 வாக்குத்தத்தம் அந்த வசனத்துல இருக்குது, அதை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அது 7000க்கு மேல எச்சரிப்பு அதிகமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவ சத்தம் எங்க உண்டோ அங்கதான் தேவன் நம்மை வாழ வைக்கிற வழி உண்டு. அல்லேலூயா. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, மனித சத்தமா இருக்குது, பிசாசு சத்தமா இருக்குது, தேவ சத்தமா இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ற வேலை தான் சபையினுடைய படிப்பு. ஆமென். இங்க ஒன்னு ட்ரைன் பண்ற காரியம் என்னன்னா, ஏமா மனித சத்தமா வரும், விசுவாசம் பேசுவான், ஆண்டவரும் பேசுவான். ஆமென். அப்ப இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு போ அப்படின்றார். நல்லா புரிஞ்சுங்க. இடத்துல வைப்பது நோக்கம் என்ன? அங்க போனா தான் தேவ சத்தம் வரும். ஆமென். நம்ம விசுவாசமா தான் இருக்கிறோம், ஆனா நம்ம பேசுறதும் மனித சத்தம் தான். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க ஆவிக்குரியவங்க தப்பு இல்லை, ஆனா அவங்க பேசுறதும் மனித சத்தம் தான் வெளியே வரும். எல்லாத்தையும் ஆவிக்குரிய வழியா பேசிட மாட்டாங்க, மனித சத்தம் உள்ள பூந்து தான் வரும். ஆமென். ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன். மனுஷன் கெட்டவன் கிடையாது. இப்ப என்ன சொல்ல, இந்த மனுஷனும் கெட்டவன் கிடையாது. அவனுக்குள்ளே தந்திரமாய் பிசாசு செயல்பட முடியும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்க நாம் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். சோத்திரம். அப்ப இன்னைக்கு மனித சத்தத்தையும் உலகத்தின் சத்தத்தையும் அதிகமாய் ஜனங்கள் கேட்க பிரியப்படுகிறார்கள். மனிதனோடு செலவிடுகிற நேரம் அதிகம், பிசாசோடு செலவிடுகிற நேரம் அதிகம். ஆமென். என்ன பிசாசு? போன் பிசாசு, டிவி பிசாசு, சினிமா பிசாசு. இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. எப்படி பேசுவார்? 24 மணி நேரம் எவன் செத்தான் எவன் போனா எவன் வந்தான் போன்ல பேசுறது. 3/4 மணி நேரம் டிவியில எவ அழுதா எவ போனா அதுல பாக்குறது. இவன் மாணவரே ஆண்டு இருப்பான் அதை பாக்குறது. அப்புறம் ஆண்டவர் பேசணும் அப்படியே. இதெல்லாம் நடக்கிற காரியம். பேசணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அந்த சத்தம் மட்டும் இங்க வந்தா தான் இது திறக்கும். இங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பேசுங்க ஆண்டவர், எப்படி பேசுவார்? பேச மாட்டார். இன்னைக்கு உலக சத்தம் அதிகமா ஆக ஆகதான் தேவ சத்தம் தெரியாம தேவ பிள்ளைகள் வேற எங்க போய் மாட்டிக்கிறாங்க. ஆமென். கண்டிப்பா ஆண்டவர் பேச மாட்டாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. உலக சத்தத்தை எப்ப நீங்க கம்மி பண்றீங்களோ அப்பதான் ஆண்டவர் சத்தம் கேட்கும். உன் காது முதல்ல விருத்த சேதனம் அடையணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை விருத்த சேதனம் பண்ண சொன்னார். நம்ம காதெல்லாம் முதல்ல இந்த உள்ளகத்தை வெட்டணும். என்ன இதெல்லாம் போறதை வெட்டி எடுக்கணும். ஆமென். கண்டிப்பா எதுனா 4 வார்த்தை நல்லா பேசுவீங்க, அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் அவங்க என்னாச்சு இவங்களா, ஆமா அது அப்படிதான் உருப்படாதது, அது விளங்குமா, அது சோத்திரம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணோம்? இதெல்லாம் பேசுறது உருப்படுமா, விளங்குமா, நல்லா இருக்குமா, நாசமா போட்டோம், சரி நம்ம வாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் சாத்தியமா? பண்றதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ஐயாக்கித்தனம், எல்லாம் அக்கிரமம், எல்லாம் அசுத்தம். ஆமென். இதையும் கேட்டுட்டு ஆண்டவரே பேசுங்கப்போ, என்னோட பேசுங்கப்பா,
நான் நடிப்பு நடிக்கிறேன் போ, பேசுங்கப்போ. அது அழுவு வர. யாரை ஏமாத்துற கதை இதெல்லாம்? அப்ப சத்தத்தை சரியா கேட்காம சரி தேவையில்லாத இடத்துல மாட்டிக்க கூடாது. உலக சத்தம் அதிகமாக உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா தேவ சத்தம் கேட்காது, அது வித்தியாசமா கேட்கும். அதுதான் சொல்ல ஏமாத்துற சத்தம் வந்துடும். ஆமென். டிவில இருந்து வர ஏமாத்துற சத்தம், மகளே பிரியமானவனே ஆண்டவர் உன்னதான் காட்டுவார். ஏன்னா ஏமாத்து நீ தான் கட்ச, இன்னைக்கு உன்னதான் காட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அத கரெக்டா அந்த மஞ்சாப்படு வருது பேர் அங்கதான். எப்படியோ 50 பேர் வந்தா ஒருத்தட்ட மஞ்சாப்படு இருக்கு தான் செய்யும் இல்லையா? அதுல ஒரு ஜெனிஃபர் இருக்கும், ஒரு தெபரால் இருக்கும், ஒரு எப்சிபா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா பேரை மாத்திட்டு இருப்பான். ஆமென். சோத்திரம். தீர்க்கதரிசனம் வருது அங்கங்க 1-2, அது உண்மைதான். ஆனா இப்படிப்பட்ட ஏமாந்த இடத்துல வார்த்தையை கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுதான் சத்தம்னு சொல்லி நம்ம ஏமாத்திக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நாம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் சத்தம் நமக்கு என்ன பண்ணும், வெளிப்படும். ஆமென். அப்ப நாம இந்த உலகத்தின் மனிதனோடு பேசுகிற சத்தம் அதிகமாக ஆண்டவர் சத்தம் கம்மியாகிட்டே இருக்குது. ஆமென். சாமுவேல் நாட்கள்ல கர்த்தருடைய சத்தம் எப்படி இருந்ததா, பிரத்யட்சமா இருந்ததாம். ஆமென். ஏன்னா எல்லாம் கெட்டு போயிட்டான். எல்லாம் உலகத்து கதை, நயக்கதை, நாயக்கதை. அது ஆண்டவர் சொல்லுவாரு கிழவிகள் கதை. ஆமென். கிழவி கூட, அதாவது ஒரு கிளிப்பிங்ல 2 கிழவி இப்ப டிவி சண்டை போட்டுங்க, ஏய் எப்படி இப்படி இப்படி. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, டிவியோட இணைஞ்சிட்டாங்க போயிட்டு அந்த நாடகத்துல. அந்த அம்மா குத்துது மூஞ்சிலேயே, அவ்வளவு இணைஞ்சிட்டாங்க நாடகத்துல. அவங்க சண்டை போட்டு அந்த அம்மா போய் டிவில போயிட்டு 2 ஆயா சண்டை போடுது பாருங்க. இப்படி ஆயிடுச்சு உலகம். அது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு அந்த மைண்ட் எங்க போயிடுச்சு, அது உண்மை, அந்த பொம்பளை நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மைண்டை மாத்தி அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு எல்லாம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அதனால இழப்பு தான் நமக்கு மிஞ்சம். ஆபிரகாம் சத்தத்தை சரியா கேட்காம இருந்திருந்தானா அவன் இழந்துதான் இருப்பான். ஆபிரகாம் சத்தத்தை சரியா கேட்டான், நீ மோரியாக்கு போ, மோரியால போய் உன் பலியை செலுத்து. ஆமென். அப்ப உன் பலி இங்கத்தான் வரணும். அல்லேலூயா. உன் பலி எங்க வரணும்? ஆமா, குழந்தை பங்காளர், அந்த பங்காளர், இந்த பங்காளர், 10ல் 1, 5ல் 2, 2 மீன், 5 அப்பம். உன் வீட்டுல அப்பம் இல்லாம போயிடும். என்ன? ஆமா, இங்க இருக்கிற ஊழியக்காரனை விட்டுருது, அங்க போயிட்டு 5 அப்பம் 2 மீன், என் குழந்தைக்கு அங்கதான் பங்காளர். எங்க கதை விட்டுனுக்குறது இங்க வந்து. இங்க நாங்க பாரப்பட்டு கண்ணீர் வச்சு உபவாசம் போட்டு வாரத்து 2 நாள் ஜெபிச்சுட்டு போமா, இவங்க போய் அங்க பிளஸ்ஸிங்ல போய் உட்காந்துப்பாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? ரொம்ப இப்படி நீங்க அநேக ஜனங்களுக்குள்ள, அதாவது அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட சபைகள் கம்மி. அதனால கர்த்தர் அந்த இடத்தை வச்சிருந்தார். இப்ப ஆண்டவர் பிரிச்சு அநேக இடத்துல சபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். அங்க இருந்து தான் நமக்கு வார்த்தை வெளிப்படும். ஆமென். நான் சொல்ல கூட இருக்கலாம், அது உங்க விருப்பம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பொல்லாத சத்தம், அசுத்த சத்தம், இப்படி அநேக சத்தம் காதுல கேட்க 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 ஆண்டவர் சத்தம் கேட்காம போயிடுது. அல்லேலூயா. அநேக சத்தம் என்ன பண்ணுது, கேட்காம போயிடுது. சங்கீதம் 29 சொல்லப்படுது அவன் சத்தம் எப்படிப்பட்டதா. தொடர்ந்து நிறைய வரம் பாருங்க, எடுங்க பாப்போம். பெண்மான்களை ஈன பண்ணும், ஈனும்படி செய்யும், தண்ணீர் மேல துணிக்கும், வல்லமையதா இருக்கும், மகத்துவமா இருக்கும், கேதர் மரத்தை முறிக்கும், லீபனோனில் கேதர் மரங்களை முறிப்பார், அக்கினி ஜுவாலையா இருக்கும், வனாந்திரத்தை அதிர பண்ணும், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சத்தம் இன்னும் என் வாழ்க்கையில ஒன்னியம் பண்ணல. ஏன்னா அது வரல முதல்ல சத்தம். சத்தம் இன்னும் கேட்கல வாழ்க்கையில, உன் காதுல அந்த சத்தம் கேட்கல. அதனால தான் இப்படிப்பட்ட சத்தம் உன் வாழ்க்கையில இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்குது. ஆமென். இப்படிப்பட்ட பாருங்க, வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தமா. ஆமென். வனாந்திரம் எப்படி அதிரும்? நெல்லடக்கம் வந்தா தான் அதிரும். ஆமென். அப்ப அவர் சத்தம் அவ்வளவு வல்லமையா இருக்குதான். அல்லேலூயா. அப்ப ஏன் இன்னும் கேட்கல? காது இன்னும் விருத்த சேதனம் பண்ணல. ஆமென். எல்லாத்தையும் கேட்கறது, எல்லாத்தையும் தூக்கி காதல போட்டுக்கிறது, எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் எங்கெல்லாம் யாரெல்லாம் சொல்ல எல்லாத்தையும் கேட்கறது. அதுக்கு ஆண்டவர் வந்து காதை வைக்கல. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும்.
தேவ சத்தத்தை கேட்க தான் ஆண்டவர் காதை கொடுத்துருக்கிறான். ஆமென். எவன் எவன் எங்க போனா, எவன் எங்க தந்தான், எவன் எந்த பக்கம் போனா, எவன் எங்க போனா, எந்த வீட்டுல எந்த பிரச்சனை, எந்த வீட்டுல அந்த பிரச்சனை, இதெல்லாம் காதுல போனா எங்க தேவ சத்தம் வரும்? ஆமென். இதெல்லாம் போனா எங்க தேவ சத்தம் வரும்? கட்ட பஞ்சாயத்து, இவன் வீட்டுல அந்த பஞ்சாயத்து, அவன் வீட்டுல இந்த பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தே உள்ள போச்சுன்னா அவன் பஞ்சாயத்து பெருசாயிடும். என்ன, உன் பஞ்சாயத்து ஒரு நாள்ல பெருசாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ சத்தத்தை கொஞ்ச நாள் போலாம். ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. ஆமென். தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. தேவ சத்தம் வாழ்க்கையில வரணும்னா தேவனோடு கூட நீ ஐக்கியப்படணும். ஆமென். ஆபிரகாம் ஐக்கியமா இருந்தது போல. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட சத்தம் வாழ்க்கையில கேட்குதான்னு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். பிரியமானவர்களே, தேவ சத்தம் கேட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஆசீர்வாதம் வசனம் கேட்டா வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவ சத்தம் கேட்டாதான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆமென். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆபிரகாம் இப்படிதான் செய்தான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. இப்ப ஏலிக்கு சத்தம் கேட்கல. இப்பதான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதான்? பிரத்யட்சமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா இருக்கும்போது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுறார். சாமுவேலே, சாமுவேலே, எத்தனை தடவை? 3 தடவை கூப்பிடும் போது ஏலி சொல்றான், இல்லப்பா நான் கூப்பிடல, படுத்துக்கோ. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யார் தான்? ஏலி தான். ஆமென். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யார் தான்? ஏலி தான். அப்ப அவன் சொல்றான், நான் கூப்பிடல, படுத்துக்கோ படுத்துக்கோ. 3 தடவை பார்த்தான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் இந்த பிள்ளையை கூப்பிடுறாரு. ஆமென். சோத்திரம். இன்றைக்கு தகப்பனும் தாயும் பிள்ளைக்கு தேவ சத்தத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? அது கையில போனு தான், அது கையில யூடியூப் தான், அது கையில எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அதிக பிள்ளைங்க பேசாததுக்கு மெடிக்கல் ரீதியா என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க பிள்ளை கையில போன் வந்துச்சுன்னா உங்க பிள்ளை உங்ககிட்ட பேசாது. அதை பார்க்குற கார்ட்டூன், அதை பார்க்குற எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாம் போக போக உங்க பிள்ளை பேசாது. அன்னைக்கு இருந்தது எல்லாம் ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, பேசினா அடிச்சுலான்னு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லையே. அழுத உடனே போனு, அழுத உடனே யூடியூப், அழுத உடனே எதனா கொடுத்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்க. நெம்பதான் கொண்டு போகணும். பிள்ளை மேல குறை சொல்லக்கூடாது. அது இல்லைன்னா பிள்ளை சாப்பிடவே சாப்பிடாதுன்னா அது நீ செஞ்ச தப்பு. உன் பிள்ளைக்கு தேவ சத்தத்தை விலைக்கு என்ன பண்ணிட்ட? உலக சத்தத்தை பிள்ளைக்கு கொண்டு வந்துட்ட. அப்புறம் தேவ சத்தம் உன் பிள்ளை கேட்காது. ஆமென். இன்னைக்கு எல்லா பிள்ளைகள் கையில போனு, எல்லா பிள்ளைகளும் போன்ல தான் அடிக்ட். சின்ன பிள்ளை கூட நம்மளுக்கு தெரியலாம், அது தெரியுது. எந்த யூடியூப்ல போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எங்க எடுக்கணும் எல்லாம் அத்துப்படியா இருக்கு. ஏன் அவ்வளவு பழக்கிட்டீங்க உங்க பிள்ளைய நீங்க போன்ல? நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அந்த பிள்ளை என்ன ஆக்கிட்டீங்க? அடிமையாக்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மெடிக்கல் ரீதியா ஒரு டாக்டர் பேட்டி கொடுக்குறாங்க. உன் பிள்ளை கையில் என்னைக்கு போன் போச்சோ அன்னைக்கே உன் பிள்ளை தொண்டை நின்று போச்சு சொன்னாதான் அதுக்கு மேல. ஏன்னா அந்த கார்ட்டூனிஸ்ட் தான் இங்க எல்லாம் ரோல் ஆகிட்டு இருக்கும். உன் பிள்ளை உங்ககிட்ட அப்பான்னு பேசுக ரொம்ப நாள் ஆகும், அம்மான்னு பேசுறோம். அப்பெல்லாம் 6-7 மாசத்துலயே பிள்ளைங்க நல்லா அப்பா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சு. இப்ப முடியல, 2 வயசு வரைக்கும் பிள்ளைங்க பேச முடியல. ஏன்னா அது காரணம் அப்பாவும் அம்மாவும். எடுத்த உடனே டிவி தான், கார்ட்டூன் தான், அதெல்லாம் ஒரு அடிக்ட். ஆமென். இதெல்லாம் ஒரு அடிக்ட் தான். அந்த அந்த டாக்டர் அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. இதனாலதான் அநேக பிள்ளைகள் 2 வயசு வரைக்கும் நீங்க அப்பா அம்மா சொல்லாம இருக்குது. நல்லா புரிஞ்சுக்காது. அழட்டும், இன்னும் தப்பு இல்லை. போடு 2 போட்டு உட்கார, வெளியே சுத்தமே வாங்கி கொடு. இந்த போனை நீ பிரிச்சாதான் உன் பிள்ளை நல்லா இருக்கும். இந்த டெக்னாலஜி எல்லாம் நீங்க தப்பு சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கே நம்ம பிள்ளைங்க நம்ம கையில தான் இருக்குது. ஆண்டவர் டெக்னாலஜியை கேட்க மாட்டார், உங்களை தான் கேட்பார், என்னதான் கேட்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அநேக பிள்ளைங்க அரம்ட் ஆயிடும். நீங்க அடிக்கடிக்கு அந்த பிள்ளை கோபம் தான் வரும். பார்த்து இருக்கீங்களா? ஏன்னா இதுல அந்த பிள்ளை அடிக்ட் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை அந்த காரியத்தை பார்த்து மென்டலியா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த பிள்ளை. அது காரணம் ஏலியை போல இப்படி தேவ பிள்ளைகள் தேவ சத்த நிறைய பிள்ளைகளை திருப்பல. ஆமென். தேவ சத்தத்தை திருப்பல பிள்ளைங்களை. இதனாலதான் அநேக பிள்ளைங்க வாழ்க்கையை கேள்விக்குறியா நிக்குது. அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அந்த அப்பா அம்மா தேவ சத்தத்தை கேட்கல. அப்பதானே தேவ சத்தம் எதுன்னு தெரியும். ஏலிக்கு தெரியுது ஆண்டவர் கூப்பிடுறான்னு. இன்னைக்கு பெற்றோருக்கு தெரியல என் பிள்ளை ஆண்டவர் கூப்பிடுவார், என் பிள்ளை ஆண்டவர் கூப்பிடுவான்னு தெரியல. அதனாலதான் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்குது.
ஆமென். நல்லா பிள்ளைங்க நல்லா கொஞ்சம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம். இதை கொடுத்ததோடு அவர் விட்டுற மாட்டார், கேள்வியும் கேட்பார். இது கேள்வி கேட்பார், நீ கெடுத்துட்டு என் மேல படிய போடாத. நீங்க பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னா இதை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. நீ இஷ்டத்துக்கு நடத்திட்டு நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தூக்கி கொண்டு போய் அந்த குழந்தை மேலே இது அடங்கவே மாட்டுது பாஸ்டர், எப்படி அடங்கும்? இது மதிக்கவே மாட்டேன் மாஸ்டர், எப்படி மதிக்கும்? இது கீழ்ப்படிய மாட்டேன், எப்படி கீழ்ப்படியும்? நீ தான் ரூட்டை மாத்திட்டிய. ரூட்டை மாத்தி எங்க விட்டாச்சு? போன்ல டிவிலையும் விட்டாச்சு. ஆமென், சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன் பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கணும்னா நீ தான் அதுக்கு வழியை உண்டாக்கி தரணும். உனக்கு தெரியணும் ஆண்டவர் சத்தம் எப்படி இருக்கணும். அப்பதான் பிள்ளைக்கு அந்த சத்தத்தை கொண்டு போக முடியும். ஆமென், கர்த்தர் சோத்திரம். அப்ப எல்லாவற்றையும் ஆமென். பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான காலகட்டம் தான், ஆனாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆரம்பத்திலே பிடிக்கணும். 5ல விளையாதது 50ல விளையாது. 5லயே விளைக்கணும். 5 இல்லை, இப்பெல்லாம் 1லயே விளைக்கணும். ஆமென். ஏன்னா 1லயே எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ 1லயே வளர்க்க ஆரம்பிக்கணும், இல்லைன்னா முடியாது. அப்புறம் பிள்ளைனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். நீ தான் வேதனைப்படணும். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அதிகாரம், இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். we are not parent, we are guardian. உலகத்துக்கு தான் நீங்களும் நானும் பேரண்ட். பரலோகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்களும் நானும் கார்டியன். அவர் கேட்பார், என் பிள்ளை எங்க? அவர் கேட்பார். அவர் கொடுத்த பிள்ளை அது. சர்டிபிகேட்ல வேணா we are parent சைன் போடலாம், ஆனா பரலோகத்துல போட முடியாது. நான் கார்டியன் தான், எங்க கொடுத்து என் கையில கொடு திருப்பி, அதை கேட்பார் ஆண்டவர். அப்ப இல்ல ஆண்டவர் இப்படி அப்படி இப்படி இப்படி நின்னா பிரச்சனை தான். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் என்பதை பிள்ளைகளுக்கு போதித்து நம்ம தான் நடத்தணும். நடத்த வேண்டியவை நடத்த முதிர் வயதில் அவன் விடாதிருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். ப்ரீகேஜில இருந்து அவன் ஆரம்பிச்சிட்டான் உலகத்தான். ப்ரீகேஜில இருந்து உள்ள நுழைக்கணும். அவன் ப்ரீகேஜிக்கு போயிட்டான். அவன் எத்தனை மாசம் ப்ரீகேஜில? 1 வயசா 2 வயசா? 2 வயசு 1.5 வயசு. இப்பெல்லாம் 1 வயசுல விட்டுறாங்க தீன் போயிட்டு ப்ரீகேஜில. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிள்ளை பிரச்சனையா இருக்குது. ஆமென், ப்ரீகேஜில விட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை கத்துக்கிறது நல்லதுதான், ஆனா அவனோட டெக்னிக்கை அப்பதுல இருந்து உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணுது? குழந்தை சின்னதாகுது பாஸ்டர், 3 வயசு தான் ஆகுது பாஸ்டர், 4 வயசு தான் ஆகுது பாஸ்டர், 5 வயசுக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். அப்புறம் உங்க சத்தியம் நீ புகுத்தும் போது கஷ்டமா இருக்கும். கர்ப்பத்துல இருந்தே சொல்லணும். ஆமென், கர்ப்பத்துல இருந்தே பாட்டை உள்ள கொண்டு போகணும். கர்ப்பத்துல நல்ல வசனத்தை பிள்ளைங்களுக்கு உள்ள கொண்டு போகணும். அப்பதான் வெளியே வரும்போது அபிஷேகத்தோட வெளியே வராது. ஆமென். கர்ப்பத்துல உட்காந்து வீட்டுல போடுற சண்டை, வீட்டுல பாக்குற சினிமா, வீட்டுல பாக்குற கூத்து, வீட்டுல பாக்குற கேலி கூத்து, நீ பேசுற அசிங்கமான வார்த்தை, நீ அநியாயமா பேசுவ, அக்கிரமா பேசுவ, இதெல்லாம் கர்ப்பத்திலே உள்ள போயிடும். வரும்போதே அது ஸ்பெஷலா வரும். டேய் ஏய் பாடி, அப்ப சிரிப்ப அதே பெருசா கூப்பிடும். ஏய் சோறு போறியா இல்லையடி? அப்ப என்ன போவோம்? அப்ப கூப்பிடும் பொழுது இப்படி கூப்பிட்டவங்க சோறு போட மாட்டேன் சொல்லிருப்பீங்களா? இன்னைக்கு பெற்றோருக்கு தகப்பனை தாய வாடா போடான்னு கூப்பிட்டா சந்தோஷம். பரலோகத்துக்கு விரோதமான காரியம் இது. அந்த பிள்ளைய உருப்பட நீ உருப்பட மாட்டேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் கூட பிரியப்படுது. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் அம்மான்னு கூப்பிடணும். அந்த மரியாதையை அப்பத்துல பிள்ளைங்க சொல்லி கொடுக்கணும். ரொம்ப தப்புங்க இதெல்லாம். இன்னைக்கு அதாவது எல்லாமே நம்ம தூக்கி உடனே படிய போட்டுருவோம். இல்ல இல்ல இது காலத்தின் கட்டாயம். நான் பழக்கம் இது காலத்தின் கட்டாயமா? உனக்கே உன் பிள்ளை மரியாதை கொடுக்கணும், கண்டிப்பா அடுத்தது மரியாதை கொடுக்காது. ஆமென், நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளை, அதாவது இன்னைக்கு உலகத்துல பாருங்க, பிள்ளை அசிங்கமா பேசினா பெற்றோர் ரசிக்கிறாங்க. அப்படிப்பா ஐயோ பிள்ளை நல்லா இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க பிள்ளைங்க அப்படிதான் பேசுது. ஓடியும் வாயில நல்லா சரளமா வருது. அத அம்மா அப்பா என் பிள்ளை இவ்வளவு அருமையா பேசுது, ரசிக்கிறாங்க அம்மா அப்பா. அதெல்லாம் அன்னைக்கு ஒரு வார்த்தை வந்தாலே தொடர்பு கடத்தினோட வருவாங்க. தொடர்பு கட்ட பறக்கும், எங்க இருந்து என்ன பறக்கும் தெரியாது, அப்படி பறக்கும். இன்னைக்கு அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுங்க. பெற்றோர் தாயும் தகப்பனும் ரசிக்கிறாங்க. என் பிள்ளை இவ்வளவு அழகா பேசுது, என் பிள்ளை இவ்வளவு நன்மை செய்யுது, என் பிள்ளை எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட காட்சி செய்யுதுன்னு தாயும் தகப்பனும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென், ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. நாளைக்கு அந்த பிள்ளை போற வழி வேற மாதிரி இருக்கும். அன்னைக்கு சிம்சோனுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எப்பா நீ இப்பா இந்த பிள்ளை நீ பார்க்காத, அது நம்முடைய காரியம் அல்ல. தகப்பனும் தாய் அவ்வளவு தெளிவா சொல்லி அவன் கேட்கல. அதனால வேதனை தான் பட்டான். அதனால அவன் பெரிய மாற்றத்தை அவனால பார்க்க முடியல. மகிமை அவனுக்கு இழந்து போச்சு. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட தகப்பனும் தாயும்
பிள்ளைகளை தேவ சத்தத்துல நாங்க திருப்பல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தான். ஆமென். ஏலி திருப்பிட்டான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, இவனை சாமுவேலை திருப்பி விட்டுருங்க. ஏன்னா அவனுக்கு சத்தம் கேட்கல, ஏலிக்கு சத்தம் கேட்கல, சாமுவேல் கேட்டுச்சு. அப்ப ஏலியை குறித்து புட்டு புட்டு வைக்கிறார் ஆண்டவர். இவன் பிள்ளை எப்படி இருக்கிறான், அவன் பிள்ளை எப்படி இருக்கிறான், இவன் காலி பண்ண போறேன், இவன் நிர்மூலமாக்க போறேன், நீ ராஜ்யத்துக்கு வர போறேன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சாமுவேல் கையில கத்தர் கொடுத்துட்டார். சாமுவேல் சொல்லிட்டான், நீ எனக்கு ஏலி சொல்லிட்டான், நீ எனக்கு சொல்லல, அந்த பழி உன் மேல வந்துடும் சொல்லி முதல்ல அந்த ஆள் ரொம்ப டெக்னிக், முதல்ல சத்தியம் வாங்கிட்டான். அதனால மொத்தமா என்ன பண்ணியாச்சு, எல்லாம் சாமுவேல் சொல்லிட்டான். ஆமென். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே தேவ சத்தத்தை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போக வேண்டும். ஆமென். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பிள்ளைங்க படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும், தப்பு இல்லை. தேவ சத்தத்தை விட படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படிப்பு தான் பிள்ளையோட இதயத்தில் இருக்குமே தவிர தேவ சத்தம் இருக்கா. படிச்சு மேல வந்து என்ன பிரயோஜனம். ஆமென். இப்போ சொல்லுவோம், நாங்க அதாவது நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல நான் எங்க கூட இந்த வாலிப பிள்ளைங்க 20 பேர் இருந்தாங்க எங்க சர்ச்சில். இன்னைக்கு 20 பேரும் நல்ல டாப் லெவல்ல இருக்கிறோம். 20 வாலிப பிள்ளைகளும் ஒருத்தம் கூட செதறி போல. ஏன்னா எங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவானுங்க, எங்க வார்த்தைகள் சொல்லுனா செய்யற அண்ணன் தான் கூடுவானுங்க, சொன்னு செய்யற அண்ணான்னு சொல்லுவானுங்க. இன்னைக்கு ஒருத்த கூட கீழே நிக்கலங்க. ரொம்ப ஆசீர்வாதமா நாங்க பாக்குறோம். ஒரு பிள்ளை கூட, எல்லாருமே டாப் லெவல்ல கத்தர் வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவ்வளவு கத்தருக்கு பயந்து இருந்தாங்க. அட்டடிப்பாங்க, உமால் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனா ஆண்டவன் வந்துட்டு அந்த காரியம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னாய் பட்டு வேலை செஞ்சிருவாங்க. அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் ஒருத்த கூட சொல்ல முடியாது, ஒருத்தனுமே கீழே போல, எல்லாரையும் கத்தர் உயர்த்தல வச்சிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் கத்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியணும். ஆமென். உலக காரியம் எங்க 1-2 வரலாம், மொத்தமா உலக காரியம் உள்ள வந்துச்சுன்னா தேவ சத்தம் கேட்காது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வது வாசிங்க. இல்ல 3வது அது முடிச்சிடலாம், இது போதும். இதுக்கு மேல வர்த்தா ஜனங்க தாங்க மாட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 3-4 போங்க. 10ஆம் அதிகாரம் 3-4 வசனம். வாசலை காக்கிறவன் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆரம்ப கட்டத்துல மேய்ப்பன் எல்லாம் முன்னாடி போவாங்க, ஆடெல்லாம் ஒழுங்கா போவோம். இன்னைக்கு எங்கனாரு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் முன்னாடி போது, மேய்ப்பன் பின்னாடி வருவார். ஏன் எல்லா ஆடும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, இஷ்டத்துக்கு ஓடுது, மானாவரியா ஓடுது. ஆமென். அதனால மேய்ப்பன் பின்னாடி வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா அது எங்க ஓடுதுன்னு தெரியல, எந்த பக்கம்னா பூந்தாலும் திருப்பி கொண்டு வரணுமே. ஆமென். ஆனா இங்க சொல்லுது, ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். அதான் முன்னாடியே சொன்ன, அப்பா சத்தத்தை பிள்ளைக்கு தெரியும். ஆமென். அப்ப இன்னைக்கு ஏன்னா அந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அந்த ஆடு எங்க மேயணும் அப்படின்னு. அதான் அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் வந்து 3 கல் வச்சிருப்பாங்க. முதல்ல போய் மந்தையில மேய விட்டுருவாங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு போய் ஒரு இதுல விட்டுருவாங்க, ஒரு புதர் மாரியோ ஒரு ஃபுல்லா அந்த கண்ட்ரோல்ல விட்டுருவாங்க. டைம் ஆக சோத்திரம் முதல்ல ஒரு கல் போகும் அது உள்ள. அப்போ ஒரு சில ஆடு உசாராட நம்ம ஆள் கூப்பிட்டாரு, நம்ம மேய்ப்பர் என்ன பண்ணிட்டாரு, ரெடி ஆயிட்டாரு. அப்போ ஒரு சில ஆடு வந்துடும். இன்னொன்னு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும், இன்னொரு கல் பறக்கும். இன்னொரு கல் பறந்து அந்த ஆடு என்ன ஆயிடும், ஆஹா நம்ம மேய்ப்பன் கொஞ்சம் கோபம் ஆயிட்டாரு, ஓடி போயிடணும். 3வது கல் பறக்கும். அது எந்த ஆடுக்கு தெரியுமா, கடைசி வரைக்கும் சும்மா இருக்கும். இந்த டைம் ஆகும்போது மேயும், டைம் ஆகும்போது போய் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் மேயும். ஏன்னா டைம் ஆகுது. 3வது கல்லு பறக்கும், அதுக்குள்ள உள்ள வந்துடணும். ஆமென். அதனாலதான் மேய்ப்பர்கள் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரும்போது உள்ள போவோம், சூரியன் போறதுக்குள்ள அது மந்தைக்கு வந்துடணும். ஏன் இருட்டான என்ன ஆகும், என்ன வரும், நரி வரும், பொல்லாத காரியம் வரும்.
ஆமென். அதுக்குதான் மேய்ப்ப கரெக்டா அந்த மந்தை முடித்துக்குள்ள ஓட்டிட்டு வந்துருவான். கூட்டு வந்து மந்தையில விட்டுடணும். ஆமென். அப்ப மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல ஓட்டணும், எந்த இடத்துல அதை வெளியே கொண்டு வரணும். அதனாலதான் நம்முடைய பிரதான மேய்ப்பன சத்தத்தை என்ன பண்ணணும்? நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். இந்த சத்தம் அந்த ஆடு காதுல கேட்கல அப்படின்னா இன்னும் சத்தம் கேட்கும். என்ன அநேக வீட்டுல சத்தம் கேட்குது போல. மூணாவது சத்தம். எந்த சத்தம்? ஆமா, இந்த சத்தம் வரல. இந்த சத்தம் வரும். ஏதென்ல வந்தது இந்த சத்தம் மிகவும் தந்திரமா வருது சத்தம். ஆமென். என்ன ஆண்டு இப்படி சொல்லிட்டாரு உனக்கு? அந்த பாஸ்டர் இப்படிதான் சொல்லுவாரு, அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் சரியில்லை. மூணாவது சத்தம் இப்படிதான் வரும். எங்க மூணாவது சத்தம் வருதா அந்த குடும்பம் உருப்படாது. அதாவது மூணாவது நபருடைய சத்தம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வீடு உருப்படாது. ரெண்டு சத்தம் தான் கேட்கணும். ஒண்ணு தலை சத்தம் கேட்கணும், இன்னொரு வால் சத்தம் கேட்கணும். மூணாவது கொசுறு சத்தம் கேட்க கூடாது. கதவு தட்டி என்னாச்சு உங்க வீட்டுல சொல்ல, அந்த சத்தம் நெறி வீட்டுல கேட்கும் அடிக்கடிக்கு. என்ன பண்ண தெரியுமா? நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் போமா அப்படின்னு. ஆமென். மூணாவது சத்தம் உள்ள வந்துச்சுன்னா பிரச்சனை. எப்போ ஏதேன்ல மூணாவது சத்தம் வந்ததோ அப்பவே அவர்கள் தேவ மகிமையை இழந்துட்டாங்க. ஆமென். ஏன்? இந்த சத்தத்தை சரியா கேட்கறதுனால மூணாவது சத்தம் உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப ஆடுகளின் சத்தத்தை அந்த மேய்ப்பன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அத வேத சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சேன், அவர் என்னை, அவருக்கு தான் தெரியும். அந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்க மேய்க்கணும். அப்புறம் ஆமா, நிறைய தண்ணிக்கு கொண்டு போக முடியாது, கவுந்து செத்துரும். கொஞ்சம் தண்ணி கிட்ட தான் கொண்டு போக முடியும். அமர்ந்த தண்ணி ரெண்டில கொண்டு போய் என்ன பண்றாரா? விட்டுட்டு போறார். அப்புறம் மூணாவது, அவருடைய ஆத்துமாவை தேய்ச்சி நாமத்து நிமித்தம் எல்லா பாதையிலும் நடத்த மாட்டார். எல்லா பாதையிலும் நடத்த மாட்டார். நீதியின் பாதையில மட்டும்தான் நடத்துவார். எந்த பாதையில? நீதியின் பாதையில தான் அந்த மேய்ப்பன் நடத்துவார். ஆமென். அப்ப ஆடுகள் இந்த சபையிலிருந்து வருகிற மேய்ப்பன் சத்தத்தை கீழ்ப்படியணும். அப்பதான் தெரியும் அந்த ஆடுக்கு போஷிப்பு கிடைக்கும். இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். யாருமே நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு பிரசங்கம் பண்ண மாட்டோம், நல்லா இருக்கணும்னு தான் பிரசங்கம் பண்ணுவோம். ஆமென். அப்போ நமக்கு ஒரு மந்தை இருக்கு. இந்த மந்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். இந்த மந்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அம்மந்த தண்ணி ரெண்டைக்கு சரியா நீ போவ. இல்லைன்னா எல்லா தண்ணியும் ஒரு நேரத்துல வெள்ளம் புரண்டு வந்துடும் தண்ணியில. அப்போ ஒன்னும் பண்ண முடியாது, அடிச்சுட்டு போயிடுவோம். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய மேய்ப்பன் சரியான இடத்துல நம்மளை மேய்ப்பார். ஆமென். சரியான இடத்துல மேய்ப்பார். ஏதேன்ல மூணாவது சத்தம் எப்ப கேட்டுச்சோ அப்பதுல இருந்து குடும்பத்துல பிரச்சனை. ஆமென். குடும்பத்துல தெய்வ சத்தம் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் தனிப்பட்ட அதாவது கரெக்டா ஃப்ளோல வந்துச்சு, ஏதோ வந்தது கரெக்டா வந்து நினைச்சு சோத்திரம். முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சத்தம் கேட்கணும். ரெண்டாவதும் பிள்ளைகளும் சத்தத்தை கொண்டு போகணும். மூணாவதும் குடும்பத்துல தெய்வ சத்தம் கேட்கணும். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப பாருங்க, அந்த ஏதேன்ல சரியில்லாதனால மூணாவது சத்தம் வந்து தந்திரமாய் அவர்களை கத்தரை விட்டு பிரித்துச்சு. ஆமென். தேவன் கொடுத்த மகிமைய ஏதேன்ல இருந்து விலகிச்சு. மூணாவது சத்தம் கேட்கக்கூடாது, தேவ சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இன்னைக்கு மூணாவது சத்தம், நாலாவது சத்தம், அஞ்சாவது சத்தம், ஆறாவது சத்தம், ஏழாவது சத்தம்லாம் கேட்குது. ஒரு சத்தம் கேட்டுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்குது குடும்பத்துல சத்தம். அப்ப நம்ம சரியா இருந்தா சத்தம் என்ன பண்ணாது, கேட்காது. ஆமென். அது ஃப்ளோல வரணும். அதெல்லாம் கரெக்டா ஆண்டு எடுத்து கொடுக்காது பார்த்தீங்களா? அப்படிதான். ஆமா, இந்த அநேகர் குடும்பத்துல மூணாவது நபர் சத்தம் கேட்டுச்சுன்னா பிரச்சனை. நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே மூணாவது நபர் குடும்பத்துல இருக்கக்கூடாது. ஆமென். அப்ப இந்த மூணு பேர் ஒன்னா சேர்ந்த கதையாயிடும். ஆமென். சோத்திரம். என்னது, என்ன பேரு, என்ன பேருமா, பேர் மறந்துச்சு. ரெண்டு பேர் தான் இருக்கணும். இவங்க அப்பா பேர் இல்லை, அவங்க அப்பா பேர் தான் இருக்கணும். நடுவில் வந்து அவங்க அப்பா பேர் உள்ள வந்துடும். மூணாவது நபர் அப்பா பேர் என்ன வந்துடும், குடும்பத்துல வந்துடும். அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். ஆமென். சோத்திரம். நல்ல பேரு, நான் மறந்துச்சு பேர். அப்ப பாருங்க, நமக்கு தேவ சத்தம் தான் முக்கியம். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்க தெளிவாய் சொல்லுகிறது, ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்தபடியினால் பின்னாடியே போகுது. ஆமென். எங்க போகுது? ஆமா, பின்னாடியே போகுது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சில அப்படி பின்னாடியே போயிடுவாங்க, டைம் ஆயிடுச்சு, அப்படிதான் இருக்கும். பின்னாடி வந்தா பின்னாடி தான் போகணும். ஆமென். ஆடுகள் சத்தம் மேய்ப்பன் அறிந்து வைத்திருக்கிறார்.
அதே போல மேய்ப்பின் சத்தத்தை ஆடுகளை என்ன பண்ணணும்? ஆமா, சோத்திரம். அதனாலதான் சரியான பாதையில கர்த்தர் நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே தேவ சத்தம் உங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிப்பீங்க. எங்கன்னா போய் வழி நின்றோம். எங்கன்னா போய் தனியா போய் சவுல் தேடி போன மாதிரி அநேக இடத்துல மேய்ப்பன் தேடி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்க ஆடு, எங்க ஆடு, எங்க ஆடு, எங்க ஆடு? அது எங்கேயோ ஆடுது, போயிட்டு எங்கேயோ ஆடுது. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் விட்டுறாரு, ஒரு நேரத்துல காலை உடைச்சு கொண்டு வந்துடுறாரு. இதுக்கு மேல யாருன்னா சரிப்பட மாட்டேன். ஆமேன், இல்லையா? ஆமா. இங்க இருக்குது என்ன ஆடுது? ஒரு நேரத்துல போய் கோயில்ல ஆடுது, கும்மால ஆடுது, கூத்துல ஆடுது, டிஜேல ஆடுது, சினிமா பாட்டில் ஆடுது, தியேட்டர்ல ஆடுது. ஆடுறதெல்லாம் ஒரு நாள் உடைப்பாரு, விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விடுவாரு. சரி, இப்பதான் புதுசா வந்துடுற போப்பா. புது ஆடுக்கு தெரியாது, மேய்ப்பன் கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. ஆமேன், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல தான் ரொம்ப ஆடுது. இப்ப இந்த ஒரு மாசமா எல்லாம் ஆடுவாங்க இல்லையா? நம்ம அதுக்கு மேல ஆடணும். என்ன சிரிக்கிறீங்க? அவன் அங்க ஆடுவான், நம்ம உள்ள அந்தரங்கத்துல ஆடணும். ஆமேன். அப்பதான் அந்த ஆட்டம் நிற்கும். அல்லேலூயா. எல்லா இடத்துல ஆடுவோம். அதை போய் விசேஷமா வேடிக்கை பார்ப்பீங்க. எவ்வளவு சூப்பரா ஆடுறாங்க பாரு. குடும்பத்துல ஆடுற போது வந்து அதுக்காக ஜெபம் பண்ணு உள்ள உட்காந்து அவன் அடிக்கிற கூத்த, கும்மாளத்தை, கொட்டெல்லாம் பார்த்து அப்படியே வியப்பா வேடிக்கை பார்ப்பேன். நம்ம ஆளுங்க அப்படியே எல்லாத்துலயும் டேலண்டா இருப்பாங்க. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போறேன் மாஸ்டர். என்ன பார்த்து என்னது கிடைக்க போறேன்? ஆமேன். அவன் பண்ற அசுத்தத்தை பார்க்க போறீங்களா? அது உன்னை திருப்பிடும், கவனத்தை திருப்பிடும், அது உன் திசையை திருப்பிடும், அது உன் பிரச்சனத்தையே திருப்பிடும். அந்த இடத்துல நிற்க கூடாது. அது அசுத்தம், அது அந்தாகாரம், கர்த்தர் அருவருக்கிற காரியம். அதை போய் ரசித்து ருசித்து என்னமோ அப்படியே பார்க்கறது. அதை பார்த்தா உள்ள பாரம் வரணும். ஆண்டவரே இவ்வளவு வேதனைப்படுறாங்க ஆண்டவரே. பாரம் வராதுன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அல்லேலூயா, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் உங்க காதுல கேட்கணும். ஆமேன். கர்த்தருடைய சத்தம் பிள்ளைகளுக்கு நீ தான் கேட்க வைக்கணும். உன் குடும்பத்துல கர்த்தர் சத்தம் கேட்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இன்னைக்கு பெற்றோர் பண்றதெல்லாம் பிள்ளைங்க மேல வந்து சேரும். இன்னைக்கு நான் தான் தப்பு பண்ண நினைக்காதீங்க, உன் பிள்ளை மேல அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேதத்துல வசனம் இருக்குது, அப்பா அந்த கனியை புசிப்பார், பிள்ளை பல்லு கூசுமா. என்ன நீங்க சாப்பிட்டுருவீங்க நல்லா இருக்குதுன்னு, கூசுறது எங்க? பிள்ளைக்கு போயிட்டார் ஆண்டவர் சைட்டா. இன்னைக்கு நான் தானே என் குடும்பத்துக்கு, நான் தானே என்ன பண்ணிக்கிறேன், நான் தானே அசுத்தமா நடந்துக்கிறேன், நான் தானே எல்லாம் பண்றேன். அதை மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் ஸ்ட்ரெயிட்டா எங்க போடுவாங்க போவார். ஏன்னா அவன் மேல கை வச்சு திருந்த மாட்டேன்னு தெரியும். எங்க வைக்கணுமோ அதான் ஆண்டு சொன்னேன். வேதத்தை மறுத்து நான் எங்க போகணும் அங்க போயிடுவேன். ஒரு சில பேருக்கு இந்த வசனம் சொன்னா வேதனையா இருக்கும். அதான் உண்மை. ஏன்னா நம்மள எங்க கை வச்சா ஆண்டு எங்க விட நம்ம ஆண்டுக்கு நல்லாவே தெரியும். நீ பட நீ அது பெருசா இடத்துக்கு போக மாட்டேன். ஆனா எங்க தொட்டா எங்க ஷாக் அடிக்குன்னு தெரியும். ஆமேன். வேதம் தான் சொல்லுது. நீங்க இன்னைக்கு நீங்க பண்ற அசுத்தம், நீ பெற்றோர் பண்ற அநியாயம், நீ பெற்றோர் பண்ற அக்கிரமம் நினைக்கலாம் என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும்னு. நீ பண்றதெல்லாம் அங்கதான் போகும். கர்த்தர் அங்க கணக்கு கேட்பார். மனம் திரும்பிடுங்க. இன்னைக்கு நீ பண்ற அசுத்தம், அநியாயம், குடி, போதை வஸ்து, இப்ப அதாவது வீட்டுல சண்டை, மனைவி போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் இருந்தீங்கன்னா பிள்ளை எல்லா எதிர்காலம் பாதிக்கும். உலகத்துல அது எப்படியோ, ஆனா வேதம் எல்லாம் தெளிவா சொல்லி வச்சிருக்குது. இதெல்லாம் பிள்ளைய போய் பாதிக்கும். பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் மெமரைஸ்ட். மெகா ஜிபியை வரை அது ட்ரெகா ஜிபியா மாறிடும். அது எல்லாம் அதான் கர்ப்பத்துல இருந்தே அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ரொம்ப கவனமா இருங்க. நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இதுக்குதான் வேலை செய்றீங்க, இதுதான் கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை பாதிக்கும். நீ சாப்பிடுற, நீ நல்லா உனக்கு நல்லா இருக்குது எல்லாத்தையும் உள்ள போட்டுடுற, கூசுறது அங்க போய் கூசுது. உன் பல்லு பிள்ளை கூசுதான். இஸ்ரவேல்ல அது ஒரு பழமொழியாவே இருக்குது. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மட்டும் கெடுக்கல, உங்க பிள்ளை வாழ்க்கையை சேர்த்தே கெடுக்கிறீங்க, குடும்பத்தை வாழ்க்கையை சேர்த்தே அழிக்கிறீங்க. இதுதான் சத்தியம். ஆமேன். நீங்க மனம் திரும்பினாதான் ஆண்ட உதவி செய்வா. ஏன்னா பிள்ளை எவ்வளவு ஆசையா பெத்தெடுப்பீங்க, எவ்வளவு ஆசையா வளர்ப்பீங்க. நீ பண்ற அசுத்த அநியாயம் பிள்ளை வாழ்க்கைக்கு போத, அது ஒத்துப்பீங்களா? நீங்க நினைப்பீங்க என் பிள்ளை தப்பு பண்ணலையே, நீ பண்ணிட்ட. பிதாக்களின் அக்கிரமங்களை கர்த்தர் இங்கே விசாரிப்பா. ஆமேன். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். ஆமேன். அவர் விசாரிப்பார். அந்த தலைமுறை அங்கேயே உடைக்கணும், அங்கேயே உடைச்சு இறக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் உள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க தலைமுறை காரியத்தை நீங்களே தொடர்ந்து எடுத்தீங்கன்னா அது அங்க வந்து பாதிக்கும். ஆமேன்.
நான் உண்மைங்க. நம்புனா நம்புங்க, நம்பித்தான் ஆகணும், வழி இல்லை. ஆமென். நம்புனா சத்தியம், இல்லைன்னா சக்கரை பொங்கல். சத்தியமா வாங்கிட்டு போனா சாப்பிடுங்க, சக்கரை பொங்கல் இருந்தா கழுவிட்டு போங்க. ஆமென். சொல்ல வேண்டியது என் கடமை. கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராய் உங்களை எப்போ கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர் உன் சத்தம் என் காதுல கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல உங்க சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் நேர கண்களை மூடி 2 நிமிஷம் அப்படியே அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க பார்ப்போம். நீங்க செய்த பாவம் நீ அந்தரங்கமா செய்யணும்னு நினைக்கலாம், ஆண்டவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. ஆண்டவன் பிள்ளை எதிர்காலத்துக்கு கேள்விக்குரிய வைக்கக்கூடாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பம் வேதனைப்படக்கூடாது, என் நிமித்தம் என் பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது, என் நிமித்தம் என்னை சார்ந்து இருக்கிற ஒருவரை வேதனைப்படக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்னு சொல்லி. சின்ன பாவமா இருக்கட்டும், ஆண்டவர் பார்வை ரொம்ப பெருசா இருக்கும். சின்னது தானே அப்படின்னு நினைப்பீங்க. வாயில இருக்கிற அந்த பாவம் வெளியே போகணும். இந்த காலை வேலையில வாயில ஒரு பாவம் இருக்கு, இந்த பாவம் வெளியே போறதுனால தான் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, குடும்பத்துல எவ்வளவு போராட்டம், இவ்வளவு இழப்பு வந்ததுக்கும் வாயில இருக்கிற ஒரு பாவம். அந்த பாவத்தை இன்னைக்கே ஒப்பு கொடுத்து, நீ அது பெருசா இல்ல நினைக்கிற, அவர் உன்னை ரொம்ப பெருசா பாக்குறார். ஒரு சின்ன பாவம் கூட உன் பரிசுத்தத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. விட முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்த ஆண்டவராலே மாறும். இந்த கால வேலையில அந்த நாவிலிருந்து நீ துதிக்கிற, இந்த நாவில் ஜெபிக்கிற, ஆனா அந்த நாவல அசுத்தம் எப்படி போகுது, அந்த உதடுல எப்படி அசுத்தம் போகுது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த கால வேளையில ஆண்டவர் சத்தத்தை கேட்க உங்கள் காதுகள் கேட்கட்டும். எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தேவ நன்மை வரணும். ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டு நாங்க போய் பலி செலுத்தணும். எங்கேயாவது போய் நாங்க மாட்டிக்க கூடாது ஆண்டவரே. ஏதாவது சத்தத்தை கேட்டு நாங்க போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க சத்தத்தை என் காது கேட்கணும், உங்க சத்தத்தை என் பிள்ளைங்க கேட்கணும், உங்க சத்தத்தை என் குடும்பம் கேட்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அதுக்கு உதவி செய்யும். தேவ சத்தத்துக்கு எங்க செவிகள் திறக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கரங்களுக்கு நேரா, ஆசீர்வாத வல்லமையில கரங்களுக்கு நேரா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பாதுகாத்துக்குள்ள வழி நடத்தும். தெய்வீக நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, காருண்ய, வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க சத்தத்தை கேட்கணும், காதுகள் விருத்த சேதனை பண்ணப்படட்டும். உலகத்தின் பேச்சு, உலகத்தினுடைய காரியம், உலக அசுத்தங்களை கேட்டு 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 தேவ சத்தம் கேட்க முடியாதபடி காது அந்த காலை வேளையில விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. உன் சத்தத்தை கேட்கும்படி காதுகளை கத்த திறந்தருளுவீராக. உள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார்? இதெல்லாம் உள்ள போனா எப்படி ஆண்டவர் பேசுவார்? ஒரு சினிமாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அவன் பேசுறத பாக்குற, அவன் அடிக்கிறத பாக்குற, அவன் ஆடுறத பாக்குற, ஆனா ஆண்டவர் சத்தத்தையும் கேட்க விருப்பப்படுற, அது நடக்காது. எப்ப விட்டு நீ வெளியே வரையோ அப்பதான் கர்த்தரோடு பேசுவார். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அந்த அழைப்பில் உறுதியா இருங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார். எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பின் கருத்துல பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். மேன்மை, கிருபை, இரக்கமும் தயமும் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். நாமத்தில் எங்க பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு. பல்லுக்கு யாராவது பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே போய் ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் அந்த லைட் ஹவுஸ் ஸ்கூலில் இருக்குது. ஃப்ரீயாக தான் செக் பண்ணுவாங்க. நாங்களும் நீங்கள் இருந்தால் பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே அவங்களுக்கு டேபிள் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுங்க. கீழே வந்திருப்பாங்க, பாருங்க. சரி, சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சபை மக்களோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவரோடு கூட கர்த்தர் மறுமலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.